சரவணன்னு பேர் இருந்தால் 2 திருமணம் ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சு. கடைசியில் எனக்கு வந்த கிளைண்ட்லாம் நீங்கள் சொன்னது மாதிரி இருந்ததுனால நாங்கள் திருப்பி வரோம் ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சரவணன்ற பேர் எப்படி வந்தால் இது நடக்கும்ன்றது நான் இன்னொரு லாஜிக் சொல்லுவேன். இப்போ இதில் என்னன்னா மேக்ஸிமம் இது கவர் ஆயிருந்ததுக்குள்ள. அப்போ இது மாதிரி எங்களுக்கு வேலையே வந்து தகவல் சேகரிப்பு. சரவணன்ற எந்த பேருனாலும் சர்ச் பண்ணுங்க. அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் டபுள் பிரச்சனை வந்திருக்கும். Saravanan has been married twice. His first marriage was Surya Sri, a Telugu woman with whom he studied in Adyar Film Institute and in an episode. சார் ஓகேங்களா? இப்போ என்னன்னா இது மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பேர் எதனால முருகருக்கு அந்த பேர் இருக்கிறதுனால அப்படி எதுவும் சொல்லிட முடியல. இதுல சில கிரகங்கள் இருக்கு. ஓகேங்களா? கிரகங்கள் இருக்கு. முருகனுக்கு அந்த பேர் வராது இல்லையா? வராது. ஓகே. அப்ப சரவணன்ற பேருக்கு மட்டும் சில யூனிக்கா சில தொந்தரவுகள் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க. இப்ப ராஜ்குமார்னு பேர் இருக்கவங்க, அசோக்னு பேர் இருக்கவங்க, இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்குலாம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தவறான பேராச்சும் வந்துருது. சரவணனுக்கு அதான் 2 கல்யாணம் ஆகுது, 2 தொடர்பு வந்துச்சு இவருக்கு. இப்ப சரவணன் 2 கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுற அளவுக்கு ஊருக்குள்ள ஒரு பேச்சாச்சு இருக்கும். அப்ப சப்ஜெக்ட் என்னன்னா, அப்ப இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. என்கிட்ட கேட்டீங்கன்னா வதவதன் பேரா சொல்லிட்டே இருப்பேன். நான் சாதாரண சொல்லுங்க. அவர் பேர் நீங்க ஏதாச்சும் உனக்கு விக்னேஷ் அப்படின்னு சந்திரனுடைய பேர். அந்த விக்னேஷன் பேர் தான் அவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தங்க மனநலம் சார்ந்த பிரச்சனை அவங்க சித்தப்பா பெரியப்பா குடும்பங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். கண்ணன் பேர் இருந்தா கல்யாணம் டிலே ஆகும். நிறைய பேருக்கு கண்ணன் பேர் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் 31-32 ஓகேங்களா? இப்பதான் நடந்துச்சு 34. அப்ப புரிஞ்சுக்குங்க. அப்ப என்னன்னா இது எங்களுக்கு இதே தான் வேலைங்கிறப்ப இந்த டேட்டாவா நாங்க வச்சுக்கிட்டே இருக்கிறோம் மண்டைக்குள்ள ஏத்தி. அப்போ ஒரு ஜாதத்தை போகிற போதே அவங்க பேர் சொல்லும் பொழுதே அவங்களுக்கான பலன்களை சொல்ல ஆரம்பிச்சிருது. அப்போ இது வந்து நான் சொல்கிறது ராசி பலன் கிடையாது. இப்போ சரவணன்ற பேருக்கு 12 ராசிலையும் ஆள் இருப்பாங்க. 12 ராசிக்கு ஒரே பலன் அவங்களால சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ ஏன் ராசி பலனை அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்கன்னா, பொதுவாக உங்களை பற்றி உங்களுடைய ஜாதத்தில் என்ன தெரியும்? உங்களுக்கு ஜாதத்தில் சனி எங்கே இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. சுக்கிரன் எங்கே இருக்குன்னா தெரியாது. அப்போ கிரகங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாத போது உங்கள் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? ராசி நட்சத்திரம். அவ்வளோதான். அப்போ உங்களை ஏமாத்துறதுக்கு நான் இதை 2 மட்டும் பேசினா போதும் இல்லைங்களா? அப்போ பச்சை சட்டையெல்லாம் திரும்பு அப்படின்னா எல்லா பேரும் திரும்புவாங்க பச்சை சட்டைக்காரங்களா. அந்த மாதிரி மக்களை அப்போ லக்னமே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் லக்ன பலன் ஜோசிக்காரங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் ரிஷப லக்ன நேயர்களேனா உங்களுக்கு லக்னம் தெரியாது, நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க. இதே இது ரிஷப ராசி நேயர்கள்னா உங்கள் ராசி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நட்சத்திரமே உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஆமாம், கண்டிப்பாக ராசி பேர் தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்களை எல்லாத்தையுமே பார்க்க வைக்கணும்னா உங்களை பற்றி நான் பேசணும்ல. அப்ப 12 ராசிகள் இருக்கிறதா எல்லா மக்களுமே அப்ப எல்லாத்தையும் பார்க்க வச்சிடலாம்ல. அப்ப இங்க ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, இங்க தமிழ்நாட்டில் அவர் இருக்காருங்க. அவர் வந்து இங்க ராசி பலன் படிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு வந்து விருச்சிக ராசி. அவருக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா உட்காருதுன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு இருந்து நீ வந்து மகர ராசி படி அதுவும் உட்காரும். ஏன்னா அவன் அப்படித்தான் எழுதுவான். இருந்தாலும் பரவாயில்ல நீ விருச்சிக ராசி படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு வேலை மாற்றங்களாக அமெரிக்கா போறாரு. இங்க பழகுனவர் அங்கேயும் போய் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டிகல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அங்கேயும் அவர் விருச்சிக ராசியை படிக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன தெரியாதுன்னா, நம்ம ஊரில் சந்திரன் இருக்கக்கூடிய கட்டம் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் என்னுடைய ராசின்னு சொல்லுவோம்.